தஞ்சாவூர் மாவட்டம் ஆம்பலாப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் இலவசமாக வேன் வழங்கினர். சுமார் 300 பேர் இப்பள்ளியில் படித்து வரும் நிலையில் மாணவர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயணித்து பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேன் ஒன்றை மாணவர்களின் வசதிக்காக வழங்கினர். சேலம் அருகே விபத்தில் சிக்கிய காரில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூருவில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற கார் ஒன்று மாசிநாயக்கன்பட்டி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் காரில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் முதியவர்களை குறிவைத்து ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் பணம் சுருட்டியவர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள கோடந்திராபுரத்தைச் சேர்ந்தவர் அழகுராஜா. இவர் ஏடிஎம் மையங்களுக்கு வருபவர்களுக்கு பணம் எடுக்க உதவுவது போல நடித்து அவர்களிடம் கார்டுகளை பெற்று அதற்கு பதிலாக போலி கார்டுகளை திருப்பிக் கொடுத்து மோசடி செய்து வந்துள்ளார். பலரிடம் இதுபோல மோசடி செய்து லட்சக்கணக்கில் பணம் சுருட்டிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நட்ட நடு சாலையில் 2 காளைகள் சண்டையிட்டுக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காளைகள் ஒன்றுக்கொன்று ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர். போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் அருகில் கடைகளில் இருந்தவர்கள் தண்ணீரை எடுத்து வந்து காளைகளின் மீது ஊற்றி சண்டையை தடுத்து நிறுத்தினர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீசைலத்தில் உள்ள கோயிலின் அர்ச்சகர் சத்யநாராயணா என்பவர் கோயில் அருகிலேயே வசித்து வருகிறார். இந்நிலையில் திங்கட்கிழமை அதிகாலையில் சிறுத்தை அவரின் வீட்டு வாசலில் நடமாடியது. ஸ்ரீசைலம் பகுதிக்கு இரவு நேரத்தில் செல்லும் பக்தர்கள் கவனத்துடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருதை வழங்கக்கூடாது என்று தமிழ் புலிகள் கட்சியினர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அனுப்பினர். அருந்ததியினருக்கான 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் விசிக எம்பி ரவிக்குமாருக்கு தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருதை வழங்கக்கூடாது என தமிழ் புலிகள் கட்சியினர் கூறியுள்ளனர். இதனை வலியுறுத்தி மதுரை ஆட்சியரகத்திற்கு எதிரே இருக்கும் தபால் நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதத்தையும் அவர்கள் எழுதி அனுப்பினர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் 40 குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு வீரபாண்டி பிரிவு அருகே சென்று கொண்டிருந்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்த மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். கடல் அலைகள் போலவும் வெண் பஞ்சுகள் போலவும் காணப்பட்ட மேக கூட்டங்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். ரம்மியமான காட்சிகளை ரசித்ததோடு மட்டுமல்லாமல் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். அருகே பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கரும்புகள் வெட்டும் பணி தொடங்கியுள்ளது. அதிகாரிகள் எடப்பாடி பகுதிக்கு வந்து விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கரும்பை ஆய்வு செய்தனர். இதையடுத்து கரும்பு வெட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கரும்புகள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுவதால் சேலம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை நகராட்சிக்குட்பட்ட காடம்பாடி 15வது வார்டில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவலர் குடியிருப்பு ஆகியவை அங்கிருந்தும் போதிய வசதிகள் இன்றி அவதிப்படுவதாக கூறுகின்றனர். பாதாள சாக்கடை அடிக்கடி அடைச்சிக்குது. முனிசிபாலிட்டி தண்ணி வரமாட்டுது. வராங்க, ரோட போட்டு நோண்டுறாங்க, ஏதோ பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்புமே யாருமே எடுக்க மாட்டாங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் நிறைய மனு கொடுத்தாச்சு, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கலெக்டர் ஆஃபீஸு, டிடி ஆஃபீஸு, அப்புறம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்னு எல்லாத்துலேயும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஃபெசிலிட்டிஸுமே யாருமே எடுக்கலை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 9 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெஜாப்பூர் மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். தங்கள் பணிகளை முடித்துக் கொண்டு 20 பேர் பெத்ரே குட்ரு சாலையில் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர்.
அவர்களை குறிவைத்து LED எனப்படும் வெடிகுண்டுகளை நக்சல்கள் வீசினர். இதில் அந்த சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. மேலும் வாகனம் சுக்குநூறாக உருக்குலைந்தது. இந்த தாக்குதலில் ஓட்டுநர் மற்றும் 8 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். கடந்த சனிக்கிழமை நக்சல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்திற்கு பதிலடி தரும் வகையில் நக்சல்கள் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றக்கூடிய அறையில் கேமரா பொருத்தப்பட்டிருந்த சம்பவத்தில் அந்த வழக்கில் கைதான 2 பேருக்கு காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ் கண்ணா மற்றும் மீரா மைதீனின் காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறது ராமேஸ்வரம் நீதிமன்றம். பக்தர்கள் உடை மாற்றக்கூடிய அறையில் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களின் காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாடாததால் தனது உரையை நிகழ்த்தாமல் ஆளுநர் RN ரவி வெளியேறினார். ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு படித்த நிலையில் மரபை மீறுவதை ஆளுநர் RN ரவி வாடிக்கையாக கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக ஆளுநர் RN ரவி சரியாக காலை 9:25 மணிக்கு வருகை தந்தார். சட்டப்பேரவை கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் 9:29 மணிக்கு தொடங்கிய நிலையில் அதற்கெதிராக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கோஷங்களை எழுப்பினார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் 9:33 மணிக்கெல்லாம் அவையை விட்டு உடனடியாக வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தனது உரையில் ஒரு வரியை கூட வாசிக்காமல் அவைக்கு வந்த 4 நிமிடங்களில் அவர் வெளியேறிய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அவையிலிருந்து வெளியேறிய 10 நிமிடங்களில் எதற்காக வெளிநடப்பு என ஆளுநர் RN ரவி விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் அவை தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்க கோரிக்கை வைத்ததாகவும் அதை முதலமைச்சரும் அவைத் தலைவரும் ஏற்க மறுத்ததால் வேதனையுடன் வெளியேறியதாகவும் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடப்படுவது கட்டாயம் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பதிவில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் போதும் சட்டப்பேரவைகளில் ஆளுநர் உரையின் போதும் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதிவு உடனடியாக நீக்கப்பட்டு நாடாளுமன்றம் தொடர்பான கருத்தை அகற்றி புதிய பதிவு ஒன்றை ஆளுநர் மாளிகை பகிர்ந்திருந்தது. ஆளுநர் அவையிலிருந்து சென்ற பிறகு சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை வாசிக்க தொடங்கினார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலும் கைவினைஞர்களுக்கும் சேவை தொழில்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வசதி மற்றும் நிதியுதவியை எளிதாக பெற்றிடவும் இத்திட்டம் வழிவகுக்கும். அப்போது அதிமுக உறுப்பினர்கள் பேரவை நுழைவு வாயில் அருகே நின்று முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். யார் அந்த சார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பேட்ச் அணிந்திருந்த அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறிய பிறகும் பதாகை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சபாநாயகர் உரையை படித்து முடித்தவுடன் பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் தேசிய கீதம் தொடர்பான ஆளுநரின் கருத்துக்கு கடந்த ஆண்டே பதிலளித்ததாக விளக்கம் அளித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் 176வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பதை அரசியல் சட்டத்தில் மிக விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். பட் அவர் ஆனரபிள் கவர்னர் is acting against the constitution. It is not a goal. அதன்பின் அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்று தீர்மானம் ஒன்றை துரைமுருகன் முன்மொழிந்தார். குரல் வாக்கெடுப்பில் அந்த தீர்மானம் நிறைவேறியது. அவை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தால் ஆளுநர் சாக்கு கூறி வெளியேறியதாக விமர்சித்தார். அவங்களுக்கு அந்த ஒரு ரைட், அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான்
இந்த அவையில கருத்து சொல்ல முடியும். சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபை மீறுவதையே தனது வழக்கமாக ஆளுநர் வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.